தக்காளி தோசையா? மணி, இந்த மாதிரி வெரைட்டியா பண்ணி அசத்துனா எவ்வளோ நல்லா இருக்கும். இப்படி அசத்துறதுக்கு ரெசிபி என்னன்னு பார்க்கலாமா? ஒரு மிக்ஸி ஜாரில் 3 தக்காளி, கொஞ்சமாக சின்ன வெங்காயம், 1 ஸ்பூன் ஜீரகம், 4-5 காஞ்ச மிளகா, 4 பல் பூண்டு, கொஞ்சமாக உப்பு சேர்த்து அரைச்சி எடுத்துக்கலாம். அரைச்ச பேஸ்ட்டை கொஞ்சம் தோசை மாவில் கலந்து நறுக்கின கொத்தமல்லி சேர்த்துக்கலாம். மாவு ரெடி. ஆனால் சைடிஷ் என்னவா இருக்கும்? ஒரு பேனில் கொஞ்சம் நல்லெண்ணெயில் 2 காஞ்ச மிளகா, 3 காஷ்மீரி சில்லி, 4-5 பல் பூண்டு, கருவேப்பிலையை வறுத்து எடுத்து அதோட கொஞ்சமாக நெல்லிக்காய் சைஸ் புளி, கொஞ்சம் உப்பு போட்டு அரைச்சி எடுத்துக்கலாம். வறுத்த பேன்லேயே கடுகு உளுத்தம்பருப்பு தாளிச்சிட்டு நம்ம சின்ன வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கோம் அதையும் சேர்த்துட்டு நம்ம அரைச்சி வச்சிருந்த பேஸ்ட்டையும் சேர்த்து நல்லா கலந்து விடலாம். ஒரு 2 to 3 மினிட்ஸ் நல்லா வதங்கின அப்புறம் கொஞ்சமாக உப்பு சேர்த்து பெருங்காயம் சேர்த்து எடுத்தால் சூப்பரான சைடிஷ் ரெடி. இப்போ கல் சூடான அப்புறம் தோசை மாவு விட்டு எண்ணெய் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா சேர்த்துக்கலாம். இதுவே ஜாஸ்தி. கிறிஸ்பியான டொமேட்டோ தோசை ரெடி. சூடான தோசை, அதுக்கு ஸ்பைசியான தொக்கு எப்படி இருக்கும் நீங்களும் ட்ரை பண்ணிவிட்டு சொல்லுங்கள். See you all in the next video soon. Bye.